எல்லாத்துக்கும் வணக்கம் கைஸ். இந்த ரீசெண்டா பார்த்தீங்கன்னா நம்ம AK64 படத்துக்கான அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வெறித்தனமா போயிட்டு இருக்கு. இந்த அப்டேட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல மல்டி ஸ்டார் கேஸ்ட் படம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டா பார்த்தீங்கன்னா சுவாசிகா இந்த படத்துல இருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் கிடைச்சிருந்துச்சு. கண்டிப்பா வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆர்பர் பேஸ்ட் ஸ்டோரி. நம்ம தூத்துக்குடி தலையை வந்து மறுபடியும் பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் அட்டகாசம் போட்டோ வந்து ஷேர் பண்ணிட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 100% ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்டா இருக்க போது இது. தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டானா நம்ம ஏகே வர போறாளா இல்லை ஒரு கேங்ஸ்டரா வர போறாளான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இன்னும் மோகன்லால் இருக்கார் அப்படின்ற தகவல் கிடச்சிருந்துச்சு. ஹீரோயினை பொறுத்தளவுக்கு பூஜா ஐட்டா பண்ணுறாங்க அப்படின்ற தகவல் கிடச்சிருந்துச்சு. ஸோ இந்த ஃபீமேல் கெஸ்ட் எல்லாம் வந்து 100% கன்ஃபார்மா இல்லையா அப்படின்றத நம்ம ராகுல் தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா அடுத்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ண போகிறது அவர் தான். AK64 படத்தை பொறுத்தளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ராகுல் தான் கன்ஃபார்மில் இருக்கார். இப்போ அதே மாதிரி மியூசிக் டேரக்டர் பார்த்தீங்கன்னா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜிவி பிரகாஷ் குமார் தான் அப்படின்னு சொல்லி நிலைமையில இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அனிருத் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேச்சு அடிபட்டு இருக்குது. ஸோ எனக்கு வந்து ரெண்டு மியூசிக் டேரக்டர்ஸில் எந்த மியூசிக் டேரக்டர்ஸாக இருந்தாலும் எனக்கு ஓகே தான். கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் அப்படின்றது பயங்கரமான செலிப்ரேட்டாக தான் இருக்க போது. ஏன்னா நம்ம ஜிவி பிரகாஷ் குமார் பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லியில் எந்த அளவுக்கு மியூசிக் கொடுத்ததான்னு தெரியும். ஸோ அனிருத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடாமுயற்சியில் நல்ல ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர், ஒரு ஹாலிவுட் படத்துக்கு எந்த அளவுக்கு மியூசிக் அவுட் புட் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொடுத்திருந்தாரு நம்ம அனிருத் அவர்கள். அதனாலே பார்த்தீங்கன்னா அடுத்த படத்தோட மியூசிக் டேரக்டர் யார் அப்படின்றதும் பயங்கர எதிர்பார்ப்பாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம AK64 படத்தை பற்றி அடுத்தடுத்து என்ன தகவல்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ மிஸ்.